உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரானுடைய பாடல்கள் நமக்கு புதிய புதிய சிந்தனைகள், புதிய புதிய சித்தாந்தங்கள், புதிய புதிய தத்துவங்கள், புதிய புதிய விடியல்கள், புதிய புதிய வானங்கள், புதிய புதிய காற்றுகள், புதிய புதிய வெளிச்சங்கள், இப்படி எல்லாத்தையும் புதுசாக கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு முறையும் நாம் வாசிக்கின்ற ஒரு பாடல் என்பது, ஒரு வள்ளலாரின் வார்த்தை என்பது நேற்று படித்த மாதிரி இது இல்லையே, இன்றைக்கி புதிய அர்த்தம், புதிய வெளிச்சம் என்பதாகவே இருக்குது. அப்படிங்கிறது தான் வள்ளல் பிரானோட சிறப்பு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு பாடல் 4 வரி பாட்டு. இந்த உணர்வை அல்லது இந்த பாடலில் வள்ளல் பிரான் சொல்லுகின்ற அந்த அனுபவத்தை நாம் அத்தனை பேருமே உணர்ந்திருப்போம். ஏன்னா ஒரு அம்மாவுக்கும் குழந்தைக்கும், அம்மாவுக்கும் மகனுக்கும், அம்மாவுக்கும் மகளுக்கும் நடக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை, உணர்வு பூர்வமான அனுபவத்தை தான் இந்த 4 வரி பாட்டில் சொல்கிறார் வள்ளல் பிரான். அந்த பாட்டை முதல்ல பார்த்துடலாம், அதுக்கப்புறம் அதை டீகோட் பண்ணலாம். சரியா? நான் படுத்த பாய் அருகில் நன்னி என்னை தூக்கி ஊன் படுத்த தேகம் ஒளி விளங்க தான் பதித்த மேலிடத்தே வைத்தனை நான் வெம்மையெல்லாம் தீர்ந்தேன் நின் காலிடத்தே வாழ்கின்றேன் கான். திருவருட்பேறு அப்படிங்கிற பகுதியில் 4772வது பாடலாக 6ஆம் திருமுறையில் வள்ளல் பிரான் இதை கொடுக்கிறார். பொதுவாக குழந்தைகள் சின்ன வயசில் நாமெல்லாம் படுத்திருக்கோன்னு வைங்களேன், படுத்து நான் இரவில் தூங்கும்போது நமக்கு தோணும் அம்மா பக்கத்தில் படுத்திருக்காங்க அப்படின்னு. எப்படி தோணும்? அம்மாவோட உடல் வெப்பம், அம்மாவோட மூச்சுக்காற்றின் வெப்பம், அம்மாவோட சேலையின் வெப்பம் எல்லாமே நமக்கு ஒரு கதகதப்பை கொடுக்கும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு உணர்வு ததும்புகின்ற ஒரு அனுபவத்தை தான் வள்ளல் பிரான் இந்த 4 வரி பாட்டில் சொல்கிறாரு. ஆனால் காலையில் எழுந்து பார்த்தா நமக்கு அது புரியாது. அம்மா படுத்தாங்களா தெரியாது, அம்மாவோட புடவையை எடுத்து நம்ம மேலே போத்திக்கிட்டோமா தெரியாது, அம்மா வயிற்றில் நம்ம காலை போட்டுக்கிட்டோமா அதுவும் மறந்து போயிருக்கோம், தெரியாது. ஆனால் படுத்து உறங்கும் போது கூட அம்மாவின் அருகாமையை நம்மால் உணர்ந்திருக்க முடியும். அப்படி ஒரு ரெண்டுங்கட்டான் உணர்வுன்னு ஒன்று இருக்குல்ல, அதைத்தான் வள்ளல் பிரான் இந்த பாடலில் சொல்கிறாரு. இதற்கு ஒரு ஜப்பானிய வார்த்தை கூட இருக்குது, இக்கிகை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன வார்த்தை இக்கிகை? அதை எப்படி நாம் இந்த பாடலோட பொருத்தி பார்க்குறது, அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. பார்க்கலாமா திரும்ப வள்ளல் பிரானோட வார்த்தைகளில் பயணித்து? நான் படுத்த பாயருகில் நன்னி என்னை தூக்கி. நன்னின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஏன் அப்படின்னா, குழந்தை கோவிச்சிட்டு கூட படுத்திருக்கலாம், அழுதுட்டு படுத்திருக்கலாம், அந்த கண்ணீரோட சுவடு அந்த கன்னத்தில் வடிஞ்சிருக்கும், அப்படியே முகத்தில் முழுக்க சோகமும் ஏக்கமும், அம்மா பக்கத்தில் படுக்கலையே அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பும் தவிப்புமாக அந்த குழந்தை படுத்திருக்கும். அப்படிங்கிறத நன்னி அப்படின்னா எண்ணி பார்த்து குழந்தையின் அந்த ஏக்கத்தை, அந்த தவிப்பை அம்மா சொல்லாமலே புரிஞ்சுப்பா. அதுதானே அம்மா. அப்படி நன்னி எண்ணி பார்த்து, அந்த குழந்தைக்கு பசிக்குதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே கொண்டு பால் கொடுப்பவள் தானே தாய். இல்லை, கேட்காமலே பால் கொடுக்கின்ற அந்த மனசு இருக்கக்கூடிய அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தை தான் பக்கத்தில் படுக்கணும்னு ஆசைப்படுதுன்றது சொல்லியா தெரியணும்? சொல்லாமையே படுத்துக்கிட்டா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அடுத்தது பாருங்க. நான் படுத்த பாயருகில் நன்னி என்னை தூக்கி ஊன் படுத்த தேகம் ஒளி விளங்க. சரி, அந்த பக்கத்தில் தரையில் போய் படுத்துக்கிட்டாச்சு குழந்தை. கோபத்தில் பெட்டில் படுக்கலை, கோபத்தில் வீட்டோட மூலையில் சுவர்கிட்ட முட்டிக்கிட்டு போய் படுத்தாச்சு. பக்கத்தில் ஈ வரும், கொசு வரும், எறும்பு வரும். அதிலிருந்தெல்லாம் காப்பாற்றணுன்னா அந்த குழந்தைய தூக்கி கொண்டு போய் பாய் விரித்து படுக்க வைக்கணும், இல்லை போர்வை விரித்து படுக்க வைக்கணும், இல்லைன்னா தன் பக்கத்தில் பத்திரமா படுக்க வச்சுக்கணும் என்பதை சொல்லாமலே உணர்ந்து அந்த குழந்தையை தூக்கி கொண்டு போய் தன்னுடைய தேகத்துக்கு பக்கத்தில் வைத்து கொண்ட அந்த அம்மாவை போல் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ அழகான ஒரு சிந்தனை இல்லை? நம்ம எல்லாருக்குமே இது நடந்திருக்கும். நம்ம சின்ன வயசில் நடந்ததுனால இது தெரியாமல் இருக்கும். ஆனால் இப்போது நம்முடைய குழந்தைகளுக்கு, அந்த குழந்தைகளின் குழந்தைகளுக்கு இந்த அனுபவம் நடக்கும்போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும், நம்மால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி கனெக்ட் பண்ணி கொள்கின்ற ஒரு அனுபவத்தை தான் வள்ளல் பிரான் இந்த பாடலில் கொடுக்குறாரு. சரி, தான் கோவிச்சிட்டு போய் படுத்தாச்சு, கண்ணீரோடு படுத்தாச்சு, அந்த கண்ணீரின் சூடு கன்னத்தில் இருக்குது.
அப்படிப்பட்ட நிலையில் தான் கேட்காமலே அம்மா வந்து தன்னை தூக்கிட்டு போய் பக்கத்தில் படுக்க வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் என்ன நடக்குது? அதுதான் ரொம்ப சுவாரஸ்யம். ஊன் படுத்த தேகம் ஒளி விளங்க தான் பதித்த மேலிடத்தே வைத்தனை நான் வெம்மையெல்லாம் தீர்ந்தேன். அம்மா பக்கத்துல என்ன படுக்க வச்சுக்கிட்டா நான் வெம்மையெல்லாம் தீர்ந்தேன் அப்படிங்கிறாரு. என்ன வெம்மை? அம்மா மேல இருந்த கோபம். ஏதோ ஒரு விஷயம் அம்மா மேலே கோவிச்சுக்கிறதுக்கு காரணமாங்க வேணும். நம்ம எல்லாருக்குமே அம்மா மேலே கோவங்கிறது ரொம்ப இயல்பாக சரளமாக காரணமே இல்லாமல் வரும். ஏன்னா அம்மா என்கின்ற உயிர் மட்டும்தான், அம்மா என்கின்ற உயிரி மட்டும்தான், அம்மா என்கின்ற உறவு மட்டும்தான் நாம் சொல்லால் அடித்தாலும் தாங்கிக் கொள்வாள், கண்ணால் பார்த்து கோவத்தை கொட்டினாலும் தாங்கிக் கொள்வாள், அல்லது நான் உங்ககிட்ட பேசவே பிடிக்கலமா அப்படின்னு முகத்தை திருப்பி கொண்டாலும் ஒன்றும் சொல்லாமல் புன்சிரிப்போடு நகர்வாள், அல்லது வெறுப்பு பார்வை பார்த்தாலும் அம்மாவிடமிருந்து வருகின்ற பாச பார்வை மாறவே மாறாது என்பதெல்லாம் நல்லா தெரியும். அதனால தான் வள்ளல் பிரானோ அம்மா மேலே இருந்த கோவம்லாம் தீர்ந்து போய் வெம்மையெல்லாம் தீர்ந்தேன் அப்படிங்கிறார். இதில் 2 வெம்மையை சொல்கிறார். ஒன்று கோபம் என்கின்ற வெம்மை, அடுத்தது அம்மா என்கின்ற அந்த தத்துவம், அந்த சித்தாந்தம் கொடுத்த கதகதப்பால் என்னுடைய அந்த ரௌத்திரம் தீர்ந்தது அப்படின்னு அந்த வெம்மை தீர்ந்தது. அதையும் சேர்த்து சொல்கிறாருன்னா என்ன, ஒரு 4-5 வார்த்தைக்குள்ள திரும்ப 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 தோண்டி பார்த்தா ஒரு புதையல் கிடைப்பதை போன்ற சித்தாந்தத்தை வள்ளல் பிரான் இந்த 4 வரி பாட்டில் புதைச்சு வைக்கிறார், புதைந்து வைக்கிறார். சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, வெம்மை தீர்ந்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்க, மேலிடத்தே வைத்தனை நான் வெம்மையெல்லாம் தீர்ந்தேன் நின் காலிடத்தே வாழ்கின்றேன் கான். காலையில் எழுந்து பார்த்தா சில சமயம் இரவில் படுக்கும்போது அம்மாவோட கை பக்கத்தில் படுத்திருப்போம், உருண்டு 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 காலையில் அம்மாவோட கால் பக்கத்தில் வந்து கிடப்போம்ல, அது ஒன்று ஃபிசிக்கல் ஆக்ஷன். அதையும் சொல்கிறார் வள்ளல் பிரான். அதை தவிர அம்மாவின் காலடியில் தான் நாம் அத்தனை பேரும் விழுந்து கிடக்கிறோம் என்கின்ற காலிடத்தே இருக்கின்றேன், காலிடத்தே கிடக்கின்றேன் நான் அப்படின்னு சொல்கிறாருன்னா அம்மாவின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று மிக அழகான ஒரு வசனத்தை சொல்கிறார்கள். அம்மாவின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று. அம்மா என்பது சன்மார்க்கம். சன்மார்க்கம்னா என்ன? சமத்துவம். அப்போ அம்மாவும் சமத்துவத்தின் அடையாளம்தான், அம்மாவும் கருணையின் அடையாளம்தான், அம்மாவும் இரக்கத்தின் அடையாளம்தான், அம்மாவும் பேரன்பின் அடையாளம்தான். அம்மா என்ற உயிருக்கு வேறுபாடுகள் கிடையாது, அம்மா என்ற உயிருக்கு ஏற்றத்தாழ்வு பார்க்க தெரியாது, அம்மா என்ற உயிருக்கு சமத்துவத்தை தவிர வேறேதும் தெரியாது, அம்மா என்ற உயிருக்கு வன்முறை தெரியாது என்னும்போது இத்தனை கூறுகளும் சன்மார்க்கத்தில் இருக்கின்றன என்பதனால் இரண்டும் ஒன்றுதான் என்பதை நமக்கு புரிய வைக்கின்ற வள்ளல் பிரானின் சித்தாந்தம். சரி, இதில் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னோம்ல, இக்கிகை அப்படின்னு, அதுவும் இதுவும் எப்படிங்க பொருந்தி வருது அப்படின்னு கேட்க தோணலாம். இக்கிகை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு நாளும் நாம் காலையில் விழிக்கும்போது துள்ளலோடு எழுந்திருப்பதற்கான ஒரு காரணம் நம்ம அத்தனை பேருக்குமே இருக்கும். அதைத்தான் இக்கிகை என்று சொல்கிறார்கள். இது ஒரு ஜப்பானிய வார்த்தை. இக்கிகை என்றால் வாழ்க்கைக்கான உந்துதல், வாழ்க்கைக்கான ஒரு தூண்டுதல், வாழ்க்கைக்கான ஒரு தூண்டுகோல். இன்னைக்கு முழிச்சாச்சுப்பா, நான் இதை இன்னைக்கு செய்தே ஆகணும், இன்னைக்கு முழிச்சாச்சு நான் இந்த வேலைக்காக போய் ஆகணும், இன்னைக்கு முழிச்சாச்சு நான் அவரை போய் சந்திக்கணும், இன்னைக்கு முழிச்சாச்சு நான் இந்த ஊருக்கு பயணப்பட்டாகணும், இன்னைக்கு முழிச்சாச்சு என்பதாக ஒவ்வொரு விடியலும் நாம் துள்ளலோடு எழுந்திருப்பதற்கு ஒரு காரணம் இருக்குல்ல. வாழ்க்கையை சுவாரஸ்யமாக வாழ்வதற்கு ஒவ்வொரு மூச்சு காற்றையும் சுவாரஸ்யமாக விடுவதற்கும் உள்ளே இழுப்பதற்கும் ஒரு காரணம் இருக்குல்ல, அதைத்தான் இக்கிகை என்று சொல்கிறார்கள். அந்த இக்கிகை வள்ளல் பிரானுக்கு எதுவாக இருந்தது என்றால், சன்மார்க்கத்தை இந்த சமூகத்தில் இந்த நிலத்தில் வளர்க்க வேண்டும், வளர்த்தெடுக்க வேண்டும், உருவாக்க வேண்டும், விஸ்வரூபமாக்கி காட்ட வேண்டும் என்பதுதான் வள்ளல் பிரானின் இக்கிகையாக இருந்தது என்பதை சொல்லித் தருகின்ற ஒரு அற்புதமான பாடல். இதில் மிக முக்கியமாக நம்ம உணர வேண்டியது, நம்முடைய தமிழ் இலக்கிய பரப்பில் இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் உலக இலக்கிய பரப்பில் இருக்கக்கூடிய சித்தாந்தங்களை பொருத்தி பார்த்தால் தமிழ் இலக்கிய பாடல்கள், தமிழ் இலக்கிய பரப்பு என்பது 1000 காலத்துக்கு முற்பட்டதாகவே இருக்கிறது. வேறு எந்த சித்தாந்தமும் வேறெந்த மொழியிலும் உருவாகக்கூடிய அந்த வார்த்தைகளையெல்லாம் விட ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாம் அந்த சித்தாந்தங்களை தமிழ் நிலப்பரப்பில் உருவாக்கி இருக்கிறோம் என்பதை காட்டுகின்ற ஒரு பாடல் தான் வள்ளல் பிரானின் பாடல் இக்கிகை. நமக்கு எது?
யோசிச்சு பாருங்க, நிச்சயமாக அதில் சன்மார்க்கம் இடம்பெற்று இருக்கும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.